ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான, ஹெல்தியான, ஈஸியாக செய்யக்கூடிய சத்துமா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு சத்துமாக்கு தேவையான பச்சை பயிறு 1/4 கப், வெள்ளை பச்சை அரிசி 1/4 கப், சோயா பீன்ஸ் 1/2 கப், இதோட 1 கப் சோளனையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொன்றையும் நல்லா கழுவி ஈரத்தன்மை இல்லாமல் வெயிலில் காய வச்சு எடுத்து தனித்தனியாக வறுக்கணும். 1/2 கப் சோளனை பேனில் சேர்த்து குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வறுத்து கொள்ளுவோம். சோளன் பொப்கோனாக மாறாமல் மெல்லிய சூட்டிலேயே வறுபடணும். பொப்கோனாக மாறிட்டா மிக்சியில் அரைச்செடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இளஞ்சூட்டில் வறுபட்டு டார்க் கலரில் இருந்த சோளன் லைட் கலருக்கு சேஞ்ச் ஆகும்போது குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 1/2 கப் சோயா பீன்ஸை குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வறுக்கணும். சோயா பீன்ஸை கூடுதலாக சேர்த்தா கசப்புத்தன்மையாயிரும். சோளன் எவ்வளவு சேர்க்குறோமோ அதோட அரைவாசிக்கு சோயா பீன்ஸை சேர்த்தா போதுமானது. சோயா பீன்ஸ் வறுபட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 1/4 கப் பச்சை பயிரை குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வறுத்தெடுத்து கொள்ளலாம். பயறு வறுபட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வாசனை வர துவங்கும் போது குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்கிறேன். இனி 1/4 கப் வெள்ளை பச்சரிசியை வறுத்தெடுத்து கொள்ளலாம். குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு அரிசி நல்ல சாஃப்டாகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வறுக்கணும். அரிசி வறுபட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் வறுத்தெடுத்த சோளம், வறுத்த அரிசி, வறுத்த சோயா பீன்ஸ், இதோட வறுத்த பயறையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம். நல்ல பவுடராக அரைச்செடுத்த சத்து மாவை அரைச்செடுத்து கொள்ளலாம். இந்த சத்து மாவை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி காய்ச்சியோ அல்லது உருண்டைகளாக பிடிச்சோ எடுத்துக்கொள்ளலாம். அரைச்செடுத்த குருணலை திரும்ப நல்ல பவுடராக அரைச்செடுத்துட்டு இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. சத்துமா ரெடி ஆயிட்டது. இனி உருண்டைகளாக பிடிச்செடுக்கிறதுக்காக 3 கரண்டி சத்து மாவோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூ, 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், இதோட ஒரு பிஞ்ச் உப்பு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டைகளாக பிடிக்கிற பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கொண்டா சரி. வாவ், ஹெல்தியான சத்து மாவில் சூப்பர் டேஸ்டியான சத்து மாவு உருண்டை ரெடி ஆயிட்டுது. தேங்காய்ப்பு சேர்த்த இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும்போது ஹெல்தியாக ஃபுல்ஃபில்லிங்ஸாக டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.